ஓம் நமச்சிவாய சிவாய நமக சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இப்பொழுது நடக்கின்ற குரோதி வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி நாளைக்கு 28/3/2025 வெள்ளிக்கிழமை கிரிவலத்தினுடைய அற்புதமான நல்ல பலன்கள், எப்படிப்பட்ட காரிய தடங்களும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்கின்ற அற்புதமான நல்ல நாள். செம்பருத்தம்பூ, வில்வம் இவைகளை தயார் செய்து கொள்ளுங்கள். மிக மிக எளிமையான, அப்படியே அன்றே பலன் கிடைக்கும். இப்படி அற்புத நாளை பற்றி பார்ப்போம். இதை மாதிரி அட்டாதி மீன் புல அருணை வளம் என்று எப்படி சொல்றார்கள்? அட்டாதி மீன் புல அருணை வளம் தானே தட்டாமல் துணை தரும் நற்கனி பணி வரும். பாருங்க, கனிந்து ஒரு பணி வரும் என்பது சித்தர்களுடைய பரிபாஷை. இப்படி நாளைக்கு திருக்கணித முறைப்படி நிகழும் இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற சித்தயோக நாளாக அமைவது. இந்த நாளிலே நாம் கிரிவலம் தொடர்ந்து திருவண்ணாமலை முறைப்படி கிரிவலம் செய்வதால் திருவண்ணாமலையில் உள்ள சூரியலிங்கமூர்த்தியின் வழிபாட்டு பலனாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பதவி உயர்வும் தொழிலும் கண்டிப்பாக உடனே அமையும். கிரிவல முறையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 1. செம்பருத்தி பூவும் வில்வமும் கலந்த மாலையை உங்களது கைகளால் கரங்களால் முடிந்த அளவு வாழை நார்களிலே தொடுத்து கையில் வைத்து கொண்டு 2. திருவண்ணாமலையில் கிழக்கு கோபுரத்தில் வானில் சூரிய பகவானை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு மெல்லமாக கிரிவலத்தை ஆரம்பிங்கள். 3. கிரிவல பாதையில் உள்ள மலை தரிசனங்களை இறை நாமத்துடன் சதாசர்வம் விடாமல் சொல்லிக்கொண்டே ஓதிக்கொண்டே மலை தரிசனத்தை செய்தபடி சூரியலிங்க பகுதியில் உள்ள சூரிய தீர்த்தத்திலே தீர்த்தம் இருந்தால் நீராடுங்கள், அருகில் இல்லை என்றால் நீரை தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். அப்படி தெளித்து கொண்டு 4. சூரியலிங்கத்திற்கு சம்பருத்தி வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். அங்கே ஆட்கள் இருக்கின்றார்கள், அர்ச்சகர்கள் இருக்கின்றார்கள், அர்ச்சனை செய்யுங்கள். 5. வில்வம் செம்பருத்தி இவைகளை சிறிது பிரசாதமாக அந்த சூரியலிங்கத்திடம் இருந்து ஒரு ஆரஞ்சு நிற துணியை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் வைத்து கட்டிக்கொள்ளுங்கள். இதையே பெருசு வெயிட்டு கிடையாது, கையிலே தலையிலே தோளில் சுமந்து கொண்டு மெல்லமாக நடந்து 6வது திருவண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ளே நுழையும் போது ஸ்ரீ சூரிய பகவான் சன்னதியிலே, சிவசூரியன் என்று சொல்வோமே, சூரிய பகவான் சன்னதியிலே நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 2 ஆண்டுகளுக்குள் என்ன சொல்வார் வாத்தியார்? 1000 முறைகள் திருவண்ணாமலையை நேரடியாகவும் முடியவில்லை என்றார். ஏதேதோ மனசு திங்க் பண்ணுது, எண்ணங்கள் ஓடுது. வீட்டில் இருந்தபடி, உங்களுடைய இடத்தில் இருந்தபடி நிதானமாக மானசீகமாக கிரிவலம் 2000 முறை செய்வது. ஆனால் கொஞ்சம் கூட நாம் எப்படி நடந்து வருகின்றோமோ அந்த அளவு தான் வேகம். கடகடன்னு கோயிலுக்கு போகணும், சுற்றி வந்தோன்னு முடிக்காதீங்க. இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது அதனுடைய பலன்கள் அள்ளி கொடுக்கும். இதை எல்லோருக்கும் எடுத்து தெரிவித்து அவர்களையும் செய்ய சொல்லுங்கள், கலந்து கொள்ள செய்யுங்கள். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பலன் கிடைக்கும். இப்படி நமது புனிதமான ஆன்மீக ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற அந்த அற்புதமான ஞானபத்திர கிரந்த வடிவ நூலை நீங்கள் புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டியது நமது சொத்து போல அகஸ்திய விஜயம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் 94 88 76 56 04 9488765604. இப்படி நாளைக்கு கிரிவலத்தினுடைய பலன்கள் சொல்லியே மாளாதது. ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விசேஷத்திலே முக்கியமாக இப்பொழுது வேலை கிடைக்கவில்லை, வேலையிலே நிம்மதி இல்லை, ஏண்டா சேர்ந்து வந்த வேலை எப்போ போகுது, தொந்தரவு. கூட இருந்து கொண்டு குழிப்படை பறிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். வீட்டுக்குள்ளே இருப்பார்கள், வேலையில் இருப்பார்கள். நீங்கள் யாரை வேலைக்கு வைத்து கொண்டீர்களோ அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். ஒரே அலுவலகத்தில் பலவிதமான எண்ணங்களை கொண்டவர்கள்
அவர்கள் நிறைந்திருக்கும் அதே இடத்தில் நீங்களும் பணியாற்ற நேரும். ஆனால் பிறருக்கு எந்த விதத்திலும் மறைமுகமாக நேரடியாக என் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்தில் யார் ஒருத்தர் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை பல கோடி மடங்காக திரும்பி கிடைக்கும். எந்த கஷ்டத்தையும் அண்ணாமலையாற்ற ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டில் வந்துருங்க. இதுக்கெல்லாம் மந்திரம் எந்திரம் தந்திரம்லாம் வேண்டாம், ஜோதிஷம் வேண்டாம். நீங்கள் கர்ம வினையை கழிக்க வேண்டும் என்று எல்லாம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலம் தண்ணியை ஊற்றிட்டு வாங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்த வாரத்திற்குள் ஒரு பெரிய அதிசயங்கள் செய்தவர்களுக்கு கிடைக்கும், செய்ய சொன்னவர்களுக்கும் கிடைக்கும். அப்படியே மானசீகமாக மனமாற இந்த கோயிலுக்கெல்லாம் போகணும், பழைய நினைவுகள்லாம் வரும். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். அதே போல் திருவண்ணாமலை எப்படியெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணீர்களோ அதை மானசீகமாக கிரிவலம் செய்து கொண்டே வாருங்கள். தினமும் டிவி செல்போன் பார்ப்பதை கண்டிப்பாக முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இது மூளை கோளாறு, அதாவது மன நிம்மதியை கிடைக்கும், அதாவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு என்னென்னமோ சொல்லுவாங்க, மென்டல் டிசார்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நரம்பு தளர்ச்சி தான் வரும், அதை போக்க முடியும். இப்படி நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அருகிலே குரு இருப்பான், அவனை விட்டு விடுவான். இவனை விட உயர்ந்தவன் யார், பெரியவன் யார், இதை விட பெரியவன் யார் என்று தேடிக்கொண்டிருப்பவன் அறிவில்லாதத்தனம். அது அறிவு பத்தாது, பயிற்சி இல்லை. அருகிலே வைத்து கொண்டு சகல வித்தையும் தெரிந்த ஒரு சாதாரணமாக எளிமையாக ஒருத்தன் இருப்பான், அவனை விட்டுடுவீங்க. ஜடாமுடியோட யாரான இருக்காங்களா, ஒரு 10,000 பேர் வந்து அவரை பார்க்குறாங்களா, அப்படி என்று செய்ய வேண்டியதில்லை. நம்பிக்கை ஒரு சிறு துளி, ஒரு சின்ன கல்லை வைத்து சிவலிங்கமாக பெருமாளாக வழிபட்டால் அதுவே நமக்கு நல்ல ஆன்ம சக்தியை கொடுக்கும். ஏனென்றால் உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அதனால ஒரு மனிதன் சொல்கின்ற வாக்குக்காக அலைய வேண்டாம். அவன் சொல்கின்ற வாக்கு அவனுக்கே இருக்கட்டும். ஆனால் அவன் சத்குருவாக இருந்தால் கண்டிப்பாக சத்சங்கங்கள், எத்தனையோ உபன்யாசகர்கள், பிரவச்சனங்கள், நாம சங்கீர்த்தனைகள், பாகவத புராணம், இப்படி இறை சொற்பொழிவுகள் ஆற்றுகின்ற ஆண்களும் பெரியவர்களும் பெண்களும் பெரும் படிப்பு மேதாவிகளும் தன்னை யாரென்றே சொல்லிக்கலாம் மிக அடக்கமாக சொல்கின்ற, உதாரணமாக திரு வேலுக்குடி கிருஷ்ணன், திரு கல்யாணராமன், சேலம் ருக்மணி அம்மாள் அந்த பிரவசனத்தை, உபன்யாசத்தை, அந்த சொற்பொழிவை கேளுங்க. குழந்தைகளுக்கும் புரியும், குழந்தைகளுக்கே புரியும், பெரியவங்கள் அப்புறம் இருக்கட்டும். இப்படி நிறைய இருக்கார்கள். மேடை பேச்சாளர் பேசுவார்கள். அவர்கள் பேசுவது நமக்கு அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவனை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் மேடையில் ஏறும்போது அவர்களுக்கு அந்த வாக் சக்தி நிறைந்த தேவதைகள் உதவி செய்யும். அவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க. அவர் சொல்கின்ற நல்லதை அன்னப்பறவை போல எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னப்பறவை இன்னும் இமயமலை, இமாச்சல பிரதேசத்தில் ஒரு இடத்திலே கூட்டம் கூட்டமாக இருக்கின்றது. அதை பற்றி அடுத்த ஒரு கட்டுரையில் பார்ப்போம். இன்றைய காலகட்டங்கள் இப்படி இருக்கின்றது. தினமும் ஒரு கிரக அசைவுகள் உண்டு. எல்லா நாளும் நல்ல நாளே. தினமும் நித்திய தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். நித்தியமும் பித்திருக்கடன்களை தீருங்கள். நேற்று அதை பற்றி பேசினோம். எத்தனையோ எறும்பு, எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இறந்து கொண்டே இருக்கின்றன, பிறந்து கொண்டே இருக்கின்றன. புனரபி ஜனனம், புனரபி மரணம். அதில் நித்திய தர்ப்பணத்திலே எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். நம்முடைய தாய் தந்தையர்கள் இல்லாமல் இருக்கலாம், நல்ல மானசீகமான குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனைவியுடன் செய்கின்ற பித்ரு காரியத்துக்கு முழுமையான பலன் கிடைக்கும். தர்மபத்னி அப்படி உபாசனம்லாம் பண்றாங்களே, தர்மபத்னி வேணுமே, அப்படி நினைக்கின்றவர்கள், அப்படி ஒரு நிலையில் இருக்கின்றவர்கள் பெரிவலம் வாருங்கள். பித்ரு சாந்தி ஹோமங்கள்லாம் செய்யறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். தெரிந்தவர்களை கேளுங்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை, அப்படியே குரங்கு மாறி பிடித்துக் கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருளாள அருணாச்சலம்.